நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே வெளியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டோட வீதியில் பல இடங்கள்ல கருப்பு கொடி கட்டி இருக்கிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் கட்சி டிஎம்கே தானே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து டிவிகேப்பா, நான் வந்து பிஜேபி, இல்லை நான் வந்து நாம் தமிழர் கட்சி, நான் ஏடிஎம்கே, இந்த மாதிரி நான் வேற கட்சி தானே, டிஎம்கே தானே இதுக்காக கத்திட்டு இருக்காங்க, நான் ஏன் இதுக்காக போய் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சு ஈஸியாக மட்டும் கடந்து போயிடாதீங்க. இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான தேவையான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ நல்லா கவனமா பாருங்க. இந்த விஷயம் உங்க வீட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க வருங்கால சந்ததிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்க வரைக்கும், ஏன் அடுத்தடுத்து வரப்போற தலைமுறை, அந்த ஜென்ரேஷன் முதற்கொண்டு எல்லாருமே சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க. டெல்லியில இருக்க பாராளுமன்றத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்களோட குரலை நசுக்கிறதுக்காக ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்துட்டு இருக்கு. என்னடா வெற்றி சொல்ற, டெல்லியில எங்கேயோ இருக்கு பாராளுமன்றம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட மக்களோட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம போய் எங்க சொல்லுவோம், யார்கிட்ட சொல்லுவோம்? தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நம்ம நாடி ஆகணும். பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, எங்களுக்கு நீங்க இதுக்கு உதவி பண்ணுங்க, இதுல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வரணும், இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் தேவை, அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை கேட்போம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தானே கேட்போம். அப்படிப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி தற்போதைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து ஒரு சாதாரண குடிமகன் வரைக்கும் இவ்வளவு கொதிக்கிறாங்கன்னு தெரியுமா? நாளைக்கு ஏப்ரல் 16 ஒரு கருப்பு தினம். இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நாங்க எல்லார் வீட்லயுமே கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். முடிஞ்சதுன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் என்னோட படையை கூட்டிட்டு டெல்லி முன்னாடியே வந்து நான் போராட்டம் பண்ணுவேன், இதை வந்து நீங்க எப்படி வேணா ஒரு கலவரத்தை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அவ்வளோ கோபமா சிஎம் அவர்களா இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்கள், டிஎம்கே மட்டும் கிடையாதுங்க, இதை வந்து தமிழ்நாட்டோட பொதுமக்களுக்கே நிறைய பேர் கோவற அளவுக்கு தான் நடந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல இந்த தொகுதி வரையறை, தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் இப்படிலாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன வெற்றி? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்து பார்த்துடலாம். ஒரு நாட்டில் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அந்த மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட மக்களுக்காக இத்தனை எம்பிக்கள், அதாவது எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இந்த மக்களோட குறைகளை வந்து பார்லிமெண்ட்ல, அதாவது மத்திய அரசாங்கத்திட்ட வந்து குறைகளை எடுத்து சொல்றவங்க தான் இந்த எம்பி அப்படின்றவங்க. கடைசியா தமிழ்நாட்டில் எப்போ தெரியுமா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க, அதாவது டீலிமிட்டேஷன் எப்போ பண்ணாங்கன்னா 1971. இப்போ எந்த வருஷத்துல இருக்கும்? 2026. கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆகுது. கடைசியா பண்ணது 1971. குறிப்பிட்ட மக்கள், இத்தனை கோடி மக்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில், இவங்களுக்கு வந்து 39 எம்பி அப்படின்றது பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மூலயமா வந்து அங்கீகரிக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து 39 பேர் இருக்காங்க இப்போ வரைக்குமே. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படுத்தப்படலை. சரி, அதான் 54 வருஷம் ஆச்சே வெற்றி. இப்போ 2026 ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் என்ன, நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கும், நிறைய முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும், நிறைய மக்கள் தொகையெல்லாம் கூட அதிகரிச்சிருக்கும். சரி, இப்போ எல்லாம் என்ன பண்ணால் நல்லது தானே, இதுக்காக வந்து மக்கள் வந்து கோவப்படுறாங்க, ஸ்டாலின் சார் அவர்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எந்தெந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக இருக்கோ அந்தந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து எம்பி சீட்டை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நல்லதானே. இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் எல்லாத்திட்டையும் என்ன தெரியுமா சொன்னாங்க? மக்கள் தொகையை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் வந்து நாடு வந்து நல்லா இருக்கும். நிறைய மக்கள் பாப்புலேஷன்லாம் போயிடுச்சுன்னா நாட்டிலேருந்து வளங்கள்லாம் எதுவுமே பத்தாது. தேவையில்லாமல் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு சுமை தான் நாட்டுக்கு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அதே கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? மக்கள் தொகை எந்தெந்த நாட்டிலலாம் அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நாங்கள் எம்பி சீட் வந்து அதிகமாக்கி தரப்போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, குறிப்பிட்ட இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் என்ன சொன்னாங்களோ, இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சோ அதை கேட்டு மக்கள் தொகை வந்து 2 பேத்துக்கு ஒருத்தர், 2 பேத்துக்கு 2 பேர் அப்படின்றத வந்து ஒருத்தராக கம்மி பண்ணி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் தொகையை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து எம்பி சீட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? பார்த்தா நல்லா படித்து மார்க் எடுத்துட்டு இருக்க பையனை வேணும்னே கூப்பிட்டு நீ நல்லா தான் படிக்கிற, ஆனாலுமே உனக்கு மார்க் வந்து கிடையாது, நீ உனக்கு வந்து கம்மி மார்க் அப்படின்னும், நல்லா படிக்கிறதான் கூப்பிட்டு நீ நல்லாவே படிக்கிறதில்ல, இருந்தாலும் இருந்தால் வச்சுக்கோ, ஒரு 10 மார்க் 20 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு நம்மளே வந்து
இந்திய கவர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் சொல்றபடியே நம்ம அதை கேட்டு நடந்துக்கிட்டு நல்லா படிச்சு குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி நல்லா கரெக்டா இருந்ததுக்கு நமக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த தண்டனை. இந்தியாவோட பொருளாதாரத்திலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப்மெண்ட்ல வந்து நல்லா முன்னேறி இருக்கோம். அப்படி இருந்துமே நமக்கு இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த ஊர்ல எல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்குப்பா, அதனால நாங்க வந்து எம்பி சீட் வந்து அவங்களுக்கு அதிகமாக்கி தரப்போறோம். உங்க ஊர்ல தான் நீங்க மக்கள் தொகையை குறைச்சிட்டீங்களே, அதனால வந்து உங்களுக்கு 39 எம்பி சீட் இருக்கா, இவ்வளோலாம் உங்களுக்கு தேவையில்லை, இன்னும் கம்மியாக்கிடலாம், எதுக்கு நம்ம உங்களுக்கு 39 எம்பி சீட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் மட்டும் பாஸ் ஆச்சுன்னு வைங்களேன், என்ன தெரியுமா நடக்கும், பாராளுமன்றத்தில் இப்போ வரைக்கும் 543 எம்பி சீட் இருக்கு சரிங்களா. அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 எம்பி சீட் இருக்கு. 800க்கும் அதிகமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 800க்கு மேலே போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் கம்மி பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்போ மோடி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருக்க ஒரு 4-5 ஸ்டேட் நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு 4-5 ஸ்டேட் வந்து முடிவு பண்ணாலே போதும், மொத்த இந்தியாவோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறக்கே. வெறும் 3-4 ஸ்டேட் நினைச்சாலே இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாரு அப்படின்ற தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி அவங்கள்ட்ட வந்துருங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்ததுன்னா எப்படிங்க தமிழ்நாடு சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் காதுல வாங்கிக்கும்? மெஜாரிட்டி அவங்க தான், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கேட்பேன், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா அமுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நார்த் இந்தியா இல்ல நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியா தாண்டி போனாலே தமிழன்னு சொன்னாலே மரியாதையே கிடையாது. இன்னும் இந்த மாதிரிலாம் போக போக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்குள்ள நம்ம தமிழ்நாடு ஒன்றும் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம சொல்றது எவனும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டானுங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிரச்சனை தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இப்போ அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளை கை கட்டி உட்கார வைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளைக்கு டெல்லியோட பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு கூட்டத்தொடர் நடக்க போகுது. அங்கதான் வந்து இந்த மறுவரையறை மசோதாவை வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாடு வந்து இதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா, நாங்க வந்து இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது, எங்களுக்கு வந்து இதுல உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்க. பார்ப்போம், நம்ம 39 எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு இதை வந்து ஒர்த்தபுளாக டிஸ்கஷன் கொண்டு போக போகிறாங்க, என்ன நடக்கும் அப்படின்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே எதிர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் கிடையாது, நான் வேற பார்ட்டி, அதனால காதில் வாங்கிக்க மாட்டான், அவங்க என்னன்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு மட்டும் இருந்துடாம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து எந்த அளவுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்க முடியுமோ, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, உங்களோட ஃபியூச்சரில் வரப்போகிற குழந்தைங்க, பேர குழந்தைங்க, தமிழ்நாட்டோட எதிர்காலம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கருத்தாவது கமெண்ட்லையாவது சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி கட்டுங்க. இது வந்து நம்ம துக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கிடையாது, நம்மளோட எதிர்ப்பை வெளிக்காட்டுறோம் அப்படின்றதுக்காக தான். நல்லா கேட்டுக்கோங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி தான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதனால நானும் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டோட பிரச்சனை, அதனால நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க, இல்லைனா அடுத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டோட பிரச்சனை நல்லா யோசிச்சுக்கோங்க. எங்க நம்மள அமுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம அதிகாரத்தை புடுங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அங்கதான் வந்து நம்மளோட குரல் வந்து ஸ்ட்ராங்கா ஒலிக்கணும். டெல்லிக்கு இந்த குரல் கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா போகணும். தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து அகெயின்ஸ்டா பெரிய குரல் இருக்கு, ஸோ நம்மளால வந்து இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் வருங்காலம் எதிர்காலம் எல்லாமே கூவி சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்துக்கோங்க, பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகுது, ஆல்ரெடி சொல்லிடுறேன் முன்னாடியே. அதுக்கு தகுந்தபடி எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கோங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை, ஸோ பார்த்துக்கோங்க. வாய்ஸ் ஆர்பி இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்மளை பேசவே விட மாட்டாங்க, பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்குது, அதனால் உனக்கு இருக்க அதிகாரம் எல்லாமே குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து நல்லதா? இல்லை அவங்கெல்லாம் வந்து ஒன்றா கூட்டு சேர்ந்துட்டாங்க, நார்த் இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒன்று சேர்ந்து நம்மளை முடக்க நினைக்கிறாங்களா? இது வந்து ஒரு அதாவது எப்படின்னா கூட்டாளியாக செயல்படுறாங்களா அப்படின்ற என்ன உங்கள் கருத்து அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது தமிழ்நாட்டோட எதிர்காலம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.